ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி போயிட்டு பாக்கிய கிட்ட உட்காந்து பாக்கிய கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு ராதிகாவுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க வந்து இப்படியெல்லாம் இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு பாக்கியாவை கிண்டல் பண்ணிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. உடனே கோபி வந்து பாக்கியா உனக்காக பாரு, நான் இது எடுத்துட்டு வரேன் அது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது செல்வி எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி இங்க பார்த்தியா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சிங்க்ல எடுத்துட்டு போயிட்டு போடுறாங்க. காலங்காத்தால வேற வேலை ஏதாவது இருக்கா இல்லையான்றது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டும் பேசிட்டும் போறதுனால அங்கிருந்து ரொம்பவே வருத்தப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ராதிகா வந்து இருக்காங்க. ராதிகாவுடைய அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு, எதுக்காகடி நீ தூங்காம கூட உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லம்மா, கோபியோட லைஃப்பை பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. கோபி ஏமா இப்படி மாறிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், உன் புருஷனை ஒட்டு மொத்தமா மாத்திட்டாங்க, அது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது அதை மயு கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில கோபியை மீட் பண்ணணுன்றதுக்காக வராங்க. கோபி வந்து மீட் பண்ண அங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா கோபி இருக்கிறதுனால மயு அங்கிருந்து போக பாக்குறாங்க. உடனே பாக்கியா போயிட்டு உன் அப்பாவை பாக்குறதுனா நீ போய் பாருமா, உன்னை யார் போய் தடுக்க போறா, இல்ல நான் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சு அம்மா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க, ஏன் அப்பா இனி வரவே மாட்டாரு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. பாக்கியா பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க ராதிகா வந்து நீங்க எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா பிரிச்சுட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல பாக்கியா போயிட்டு நேரா கோபி கிட்ட உங்க உடம்பு தான் சரியாயிடுச்சுல, எப்போ உங்க வீட்டுக்கு நீங்க போக போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கோபியும் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் அவருக்கு இப்பதான் உடம்பு ரெக்கவர் ஆயிருக்கு, உடனே அனுப்பணுமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. கோபிக்கு இந்த வீட்டை விட்டு போக விருப்பமே இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. இப்ப கோபி என்ன செய்ய போறாங்க, பாக்கிய சொன்னதுக்காக வீட்டை விட்டு போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.